ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உன் கண்களுக்கு நான் தெரிகின்றேன் என்றால் நிச்சயமாக வாழ்க்கை என்பது என்ன என்பதனை இப்போது நீ தெரிந்து கொள்வாய், புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, ஏதோ ஒரு புண்ணியத்தின் அடிப்படையில்தான் தெய்வங்களின் அன்பினை நீ பெற்றிருக்கின்றாய். அதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய முன்னோர்களுக்கு நீ நன்றி சொல்ல வேண்டும் என் தங்க குழந்தையே. அவர்கள் செய்த புண்ணியத்தாலேயே உனக்கு இத்தனை நன்மைகளும் கிடைக்கின்றது என் தங்க குழந்தையே. ஆனாலும் அது சில சோதனைகளின் அடிப்படையில் மட்டுமே உனக்கு நன்மை வாய்ப்பதாக இருக்கின்றது என் செல்ல பிள்ளையே. தெய்வம் உனக்கு உதவி செய்ய வருவதனை நீ சர்வ சாதாரணமாகவெல்லாம் நினைத்து விடாதே, நினைத்து விட்டும் விடாதே. அத்தனை சுலபமாக யாருக்கும் தெய்வத்தின் உதவி தெய்வத்தின் கடைக்கண் பார்வை கிடைத்து விடாது. உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்திக்கொள். அதுவே நிச்சயமான உண்மையாகும். தெய்வம் உன்னை தேடி வரும் பொழுது உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உடனடியாக நடத்தி கொடுத்து விட வேண்டும் என்று நினைத்தாலுமே அது நடக்காது. உன் அருகில் இருப்பவர்களினுடைய பொறாமையும் அவர்களினுடைய பார்வையும் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் கருத்தில் கொண்டு அமைதிப்படுத்தும். அது உனக்கு தெரியும் அல்லவா? தெய்வத்தின் உண்மையான அன்பினை உணர்ந்து நீயாக ஒரு அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை வேண்டும் என்று கேட்டு அதை உடனடியாக பெற்றுக்கொண்ட பிறகு அதை நினைத்து நீ கண்ணீர் வடித்து விடக்கூடாது என் செல்ல குழந்தையே. ஒரு நாளும் உனக்கு காவலாக இருக்கின்ற இந்த தாயானவளை நீ விளையாட்டுக்காரி என்று நீ நினைக்கக்கூடாது. இதுதான் வேண்டும், இப்படித்தான் நடக்க வேண்டும், இப்படித்தான் வேண்டும் என்று அடம் பிடித்து ஒரு விஷயத்தை நீ என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்கின்றாய் என்றால் ஒருவேளை அந்த விஷயம் பின்னாளில் உனக்கு சரியில்லாமல் சென்றுவிட்டது என்றவுடன் என் குழந்தை நீ இந்த அம்மாவிடம் வந்து என்ன சொல்வாய் தெரியுமா? அம்மா, நான் தான் தவறு, உன்னிடத்தில் நான் தான் கேட்டேன், நான் தான் உன் முன்னால் கண்ணீர் சிந்தினேன், இதை வேண்டும் என்று நான் அடம் பிடித்தேன், ஆனால் நீயும் எனக்கு உடனடியாக கொடுத்து விட்டாயே, இப்பொழுது எனக்கு அது சரியாக இல்லையே, நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன இப்பொழுது செய்வது, எனக்கு இந்த நேரத்தில் இந்த கஷ்டத்தில் நீ கை கொடுக்காமல் வேடிக்கை பார்க்கின்றாயே என்று கண்ணீர் விட்டு அழுவதில் எந்த ஒரு பயனும் இல்லை. அன்று நான் செய்தது தவறாக இருந்தாலும் அதை உணர்த்தி எனக்கு நீ அதை தராமல் விட்டிருக்கலாமே. ஒரு சில நாட்கள் வேண்டுமானால் கண்ணீர் விட்டு கதறி அழுதுவிட்டு பின் அதை நான் மறந்து என் வாழ்க்கையை நான் பார்த்து கொண்டு சென்றிருப்பேனே என்று சொல்ல நினைப்பதும் மனம் குமுறுவதும் புரியாமல் இல்லை என் தங்க குழந்தையே. உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் எந்த ஒரு வேண்டுதல்களையும் தெய்வத்திடம் வைக்கும் பொழுது எனக்கு இதை கொடுங்கள் என்று ஒரு நாளும் கேட்கக்கூடாது, இதை கொடுங்கள் என்று நீ ஒரு நாளும் உத்தரவிடக்கூடாது. தெய்வத்திற்கு எதை உனக்கு கொடுக்க வேண்டும், எதை உனக்கு கொடுக்கக்கூடாது என்று எனக்கு தெரியும் அல்லவா? உன் நன்மைக்காகத்தானே நான் இத்தனை நாளும் போராடி கொண்டிருக்கின்றேன். அது சரி வரும் என்றால் மட்டும் நீ செய். எனக்கு செய்து கொடுத்தாகவில்லை என்றாலும் சூழ்நிலையை வைத்து சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நடத்துவது உனக்கான மனநிறைவை கொடுக்க போகின்றது. பிரச்சனை மிகுந்த வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களிலிருந்து மீண்டு வந்தேனே. இந்த அம்மாவினுடைய துணையோடு இனி எல்லா நல்ல விஷயங்களையும் பெற்றுக்கொள்வாய் என் தங்க குழந்தையே. இத்தனை காலமும் எதனால் உனக்கு ஒரு விஷயம் கிடைக்காமல் போனதும் அதை நினைத்து நீ வருந்தாதே. காரணம் எதுவும் இல்லாமல் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் நடந்ததே இல்லை என்பதனை உணர்ந்து கொண்டு என் பிள்ளையே, இனி நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம், சந்தோஷமான விஷயங்களை நீ வரவேற்பதற்கு தயார்
தயாராக இருக்க வேண்டும். என் தங்க குழந்தையே, என்றென்றும் உன் வாழ்க்கையில் நான் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன். எந்த நேரத்தில் எல்லாம் என் குழந்தை நீ இந்த அம்மாவினை தேடி வந்திருக்கின்றாய் என்று சற்று சிந்தித்து பார். இக்கட்டான நேரத்தில் மட்டுமே நீ என்னை வந்து பார்க்கின்றாய். உன் கஷ்டத்தில் மட்டுமே நீ என்னை பார்க்கின்றாய். நீ உன் வாழ்க்கையில் இழந்தது எல்லாம் என் மூலமாக திரும்ப கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏதாவது ஒரு வழியில் உனக்கு இந்த தாயானவள் உதவிகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் செல்ல பிள்ளையே, உனக்கு நான் காவலாக நின்று உன் பிரச்சனைகளினால் ஏற்படக்கூடிய அத்தனை ஆபத்துகளில் இருந்தும் உன்னை நான் காத்து வருகின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனிமேலும் உன் வாழ்க்கை முழுவதும் நான் உனக்கு தர நினைக்கின்ற மகிழ்ச்சியை எல்லாம் நீ தவற விட்டு விடாதே. என் குழந்தையே, உனக்கு வரும் சோதனைகள் எல்லாம் என்னுடையதுதான். உன் குடும்பத்தில் சிலர் செய்யும் தவறுகளை மன்னித்து இந்த வாழ்க்கையை உனக்கானதாக மாற்ற வேண்டும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அதை இல்லை என்று நான் ஒரு நாளும் நான் மறுக்கவே இல்லை. எல்லோருக்கும் கஷ்டங்கள் வரும். என் குழந்தைக்கு இதுபடிதான் நடக்க வேண்டும் என்று விதி இருக்கும் பொழுது இந்த கஷ்டங்களை உன்னால் நிச்சயமாக தாண்டி வர முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது உன் தாயானவள் எனக்கு தெரியும் அல்லவா? சில நேரங்களில் அதை மறந்து எவ்வளவு கஷ்டங்கள் என்று உன்னால் அதை சொல்லிவிடவும் முடியாது. வாய்விட்டு சொல்ல முடியாத அளவிற்குத்தான் நான் உனக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கின்றது என்றால் என் குழந்தையை, நிச்சயமாக இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் கண்களுக்கு இந்த தாயானவள் தெரிகின்றேன் என்றால் நிச்சயமாக வாழ்க்கை என்பது என்ன என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்பது கடவுளின் கண் பார்வையினால் கிடைக்கும். என்ன கிடைக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு வகையில் தெய்வங்களினுடைய அன்பினை உன் முன்னோர் செய்த புண்ணியங்களினால் நீ பெற்றுக்கொண்டு இருக்கின்றாய். என் குழந்தையே, உன்னிடம் உள்ள சில குணங்கள் தெய்வத்திற்கு பிடித்திருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது என் செல்ல பிள்ளை, அம்மா நீ செல்ல பிள்ளை, தெய்வம் உனக்கு உதவி செய்ய வருவதை நீ சர்வ சாதாரணமாகவெல்லாம் நினைத்து விடாதே. அப்படி எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு. நம் அம்மா பார்த்து கொள்வாள் என்று அத்தனை சுலபமாக யாருக்கும் தெய்வத்தின் உதவி கிடைத்து விடாது. உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்திக்கொள். தெய்வம் உன்னை தேடி வரும் பொழுது உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உடனடியாக நடத்தி கொடுத்து விட வேண்டும் என நினைக்கின்றது. ஆனாலும் உனக்கு அருகில் இருப்பவர்களின் பொறாமையும் பார்வையும் போட்டியும் என் குழந்தையை அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு அமைதியோடு இருக்கின்றது. என் செல்ல குழந்தையே, தெய்வத்தின் உண்மையான அன்பினை உணர்ந்து நீயாக அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை வேண்டும் என்று கேட்டு உடனடியாக என் கைகளிலிருந்து பெற்றுக்கொண்ட பிறகு அதை நினைத்து நீ கண்ணீர் வடித்து விடக்கூடாது. என் செல்ல குழந்தையே, என்னாலும் உனக்கு இந்த தாயானவள் காவலாக மட்டுமே இருக்கின்ற இந்த அம்மா விளையாட்டுக்காரி என்று நீ நினைத்து விட்டால் அது உன்னுடைய தவறு. என் குழந்தையே, இதுதான் வேண்டும், இப்படித்தான் வேண்டும் என்று அடம் பிடித்து ஒரு விஷயத்தை நீ என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாயானால் நிச்சயமாக ஒருவேளை நீ கேட்ட அந்த விஷயம் பின்னாளில் உனக்கு சரியில்லாமல் சென்று விட்டது என்றவுடன் நீ என் குழந்தை மனம் வருந்தி இந்த அம்மாவினிடம் வந்து நீ செய்த தவறை எண்ணி வருந்தினால் என்ன நடக்கும்? உன்னை என்ன விஷயங்கள் சுற்றி வந்தாலும் அதிலிருந்து உன்னை வரும் ஆபத்துகளிலிருந்து நிச்சயமாக மனநிறைவு கிடைக்க இருக்கின்றது. என் குழந்தை என்பதற்காக இந்த நேரத்தில் உன் கைகளில் எல்லாவற்றையும் கொடுக்க மாட்டேன். என் குழந்தையே, இதுதான் உண்மையும் கூட. உனக்கு எது நல்லது எது கெட்டது எல்லா விஷயங்களையும் எதிர்கொண்டு கடந்த பின் தான் வெற்றியை கொடுக்க வேண்டும். என் குழந்தையே, அப்படியே இந்த தாயானவளின் எண்ணம் இருக்கின்றது. இதுதான் பிரபஞ்ச விதி. அதன்படி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமி, வாழ்க்கையை பற்றிய தெளிவு
மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் நிச்சயமாக நடப்பது எதுவுமே உனக்கு கடினமாக தோன்றாது. இன்னமும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலுமே அதை அத்தனையும் என்னால் சமாளிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் மட்டும் உனக்குள் நீ வளர்த்துக்கொள். இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கின்றேன். இந்த நிமிடத்தில் இருந்து இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ கேள். உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். ஒரு மிகப்பெரிய திட்டம் அங்கே அரங்கேறி கொண்டிருக்கின்றது. உன் வாழ்க்கையில் இத்தனை திட்டம் என்று சொல்வதை விட சூழ்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும். உனக்கும், அதாவது உன்னுடைய குடும்பத்திற்கும் இன்னொரு குடும்பத்திற்கும் இடையே மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்க அங்கு சூழ்ச்சிகள் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. உனக்கு தெரியாமல் இந்த திட்டத்தை தீட்டுவது யார்? இதிலிருந்து எப்படி நீ உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் காத்து கொள்ள வேண்டும் என்பதனை உனக்கு சொல்லிவிடத்தான் உன் அம்மா நான் இன்று வந்திருக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை ஒவ்வொன்றும் எந்த அளவிற்கு உண்மையானவை என்பது உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? நான் ஒரு பொழுதும் என் குழந்தையினுடைய மனதில் காயங்களை உருவாக்கியது கிடையாது. ஒரு பொழுதும் என் பிள்ளைகளை வேதனைப்படுத்த வேண்டும் என்று நினைத்ததும் கிடையாது. தெய்வம் ஒரு பொழுதும் தன் பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்ததும் கிடையாது. ஆனால் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே தன்னை பற்றி எந்த கவலையுமே படாமல் அடுத்தவர்கள் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுகின்றார்கள். எப்படி தெரியுமா? நல்லது நடந்துவிடக் கூடாது என்பதற்காக கவலைப்படுகின்றார்கள். எங்கே இவர்கள் சந்தோஷமாக இருந்து விடுவார்களோ என்று கவலைப்படுகின்றார்கள். இவர்கள் எப்பொழுதும் அடுத்தவர்களை பற்றி சிந்திப்பதனாலேயே அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிப்பது ஒன்றும் இவர்களுக்கு பெரிய காரியமாக இல்லை. என் தங்க குழந்தையே, சர்வ சாதாரணமாக ஒருவர் வாழ்க்கையை அழிக்கவும் ஒருவருக்கு கெடுதல் செய்யவும் துணிந்து விடுகின்றார்கள். பின் விளைவுகளை பற்றி எல்லாம் இவர்கள் சிறிதும் சிந்திப்பது கிடையாது. பின்விளைவுகள் எப்படி இருந்தாலும் அதை பற்றி இவர்களுக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது. அப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் அப்பேற்பட்ட விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தந்தவர்கள் இப்பொழுது நடந்து கொள்கின்ற விதத்தை பார்த்தால் இவர்கள் அவ்வளவு எளிதில் ஓய்ந்து விடமாட்டார்கள் என்பதனை உன் அம்மா நான் புரிந்து கொண்டேன். இவர்கள் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போகலாம். ஆனாலும் உன் கண்ணீர் மட்டும்தான் தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் மிகுந்த உறுதியோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எதை செய்யவும் துணிவதும் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நாம் நினைத்தது போல இவர்கள் வாழ்க்கையில் இதனை செய்து முடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, இவர் எங்கிருக்கின்றார்? இது ஆணா பெண்ணா? யாருக்கும் இடையில் சண்டைகள் பிரச்சனைகளை மூட்டிவிட முயற்சி செய்கின்றார்கள் என்பதனை இன்று இந்த அம்மா சொல்வதை நீ கேள். நீ தெளிவடைந்து கொள். அதன் பிறகு உன்னுடைய முடிவினை நீயாகவே எடுத்துக்கொள். பொதுவாகவே குடும்பங்களுக்குள் ஒரு சிறு மனக்கசப்புகள் இருக்கும். ஒரு சிலர் ஒரு குடும்பத்தை பார்த்து இன்னொருவர் பொறாமைப்பட்டு கொண்டிருப்பார்கள். அவர்கள் அப்படி இருக்கின்றார்கள், இவர்கள் இப்படி இருக்கின்றார்கள் என்று சொல்லி எப்பொழுதுமே பொறாமைப்பட்டு கொண்டிருப்பார்கள். இந்த பொறாமை எண்ணத்தினால் நாளுக்கு நாள் சின்ன சின்ன பொறாமை வஞ்சகமாக மாறிவிடுகின்றது. இந்த வஞ்சகம் அவர்களை சூழ்ச்சிகளை செய்யவும் முன்னிறுத்தி வைக்கின்றது. இப்படி ஒவ்வொரு எண்ணங்களும் அவர்களை அடுத்தடுத்து இந்த வாழ்க்கையில் ஒரு கெடுதலை செய்வதற்கு அழைத்து வந்து விடுகின்றது. இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்களினால் மேலும் மேலும்
இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள் மட்டும்தான் தொடர்ந்து வந்து கொண்டே நிற்கின்றது. இனிமேல் இதை எப்படி கடந்து வர வேண்டும், இதிலிருந்து எப்படி மீண்டு வர வேண்டும் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்க குழந்தையே. உன் வாழ்க்கையில் ஏற்கனவே 1000 பிரச்சனைகள் உன்னை சுற்றி வளைத்து உன் வாழ்க்கையை வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய். நீ இதிலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும் என்று யோசித்தால் கூட அங்கிருந்து ஏதாவது ஒரு மூலையிலிருந்து பிரச்சனைகள் உனக்கே தெரியாமல் ஆரம்பித்து விடுகின்றது. அதை எப்படி முடித்து வைக்க முடியும்? அதனால் என் குழந்தை, எப்படியேனும் இந்த பிரச்சனைகளுக்கு காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ எடுக்கின்ற உன்னுடைய முயற்சிக்கு தான் உன் அம்மா என்னிடத்தில் நான் பதிலோடு வந்திருக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்கள், பல சம்பவங்கள் முன்பெல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருந்தது. பல விஷயங்கள் இப்பொழுதெல்லாம் எதுவுமே உனக்கு சரியாக நடப்பது கிடையாது. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே அதில் 1000 தடங்கல்கள். எதை செய்ய முயற்சி செய்தாலும் அதில் எந்த வகையிலும் முன்னேற்றங்கள் ஏற்படுவதில்லை என்று நீயே இங்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். இந்த நேரத்தில் நான் சொல்கின்ற குடும்பம் உன்னுடைய இந்த விஷயங்களை எல்லாம் கண்டு உனக்காக அதிக அளவில் கை கொடுத்து உதவியர்கள், கஷ்டப்படும் பொழுது உடன் நின்று உன்னை தூக்கி விட்டவர்கள், உனக்கு வாழ்க்கையில் பல துன்பங்களில் இருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று மனதார தன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்தவர்கள். இப்பேற்பட்டவர்களா உன்னோடு சண்டையிட போகின்றார்கள்? இப்பேற்பட்டவர்களுக்கும் உனக்குமா மனக்கருத்து வேறுபாடுகள் ஏற்பட போகின்றது என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்க குழந்தையே? ஆமாம், உனக்கு அதிகமான உதவிகளை செய்தவர்களும் உன்னுடைய வாழ்க்கையில் பல இடங்களில் உனக்கு உறுதுணையாக இருந்தவர்களும் உன்னுடைய துன்பத்திலும் துயரத்திலும் பங்கெடுத்து உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர்களும் தான் இது போன்ற காரியத்தை செய்ய போகின்றார்கள் என் தங்க குழந்தையே. ஏனென்றால் இவர்கள் உன்னோடு பிரச்சனைக்கு வருவதற்கு அவர்கள் காரணமல்ல, இடையிலிருந்து ஒருவர் போடுகின்ற திட்டம் என்றுதான் உன் அம்மா நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த பெண் வேறு எங்கும் இல்லை, உன் இல்லத்திற்கு வலதுபுறமாக இருக்கின்ற இல்லத்தில் இவள் இருந்து கொண்டிருக்கின்றாள் என் தங்க குழந்தையே. இவளின் உயரம் சற்று குறைவுதான், ஆனால் எப்பொழுதுமே அவளின் பார்வை உன் குடும்பத்தை நோக்கியே இருந்து கொண்டிருக்கும். ஒரு விஷயம் நீ புதிதாக வாங்கி இருக்கின்ற என்றவுடன் அவள் கண் போகின்ற போக்கை நீ கவனித்திருக்கின்றாயா? ஒரு முறையாவது என்னவென்று நீ பார்த்திருந்தாயானால் நிச்சயம் இன்று நீ நடத்துகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் இவள்தான் காரணம் என்று நீ என்றோ தெரிந்திருப்பாய். இவளின் எண்ணங்கள் முழுவதுமே உன்னுடைய குடும்பத்தில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கக்கூடாது என்பதற்காகவும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நம்மை சுற்றி நடந்து விடக்கூடாது என்பதற்காகவும் தான் இந்த பெண் இது போன்ற வேலையை இவள் செய்து கொண்டிருக்கின்றாள், செய்தும் இருக்கிறாள். இவள் எண்ணம் என்ன தெரியுமா? இந்த 2 குடும்பமும் ஒற்றுமையாக இருக்கின்றது. எதற்குமே இவர்களுக்குள் பிரச்சனை வருவதே இல்லை. எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து பழகுகின்றார்கள். என்ன நடந்தாலும் அதில் இவர்கள் அத்தனை விஷயங்களையும் என்னவென்று பார்க்கின்றார்கள். ஒருவருக்கொருவர் இவர் சமமான மனப்பான்மையோடு இருக்கின்றார்கள். அப்படி என்றால் இவர்கள் கைகளில் இதனை ஒப்படைக்க கூடாது என்று இவர்கள் கைகளில் இதனை ஒப்படைத்தோமேயானால் மனதில் எந்த ஒரு நல்ல எண்ணங்களும் இல்லாமல் எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைப்பதையே தன்னுடைய ஒரே நோக்கமாக வைத்து கொண்டிருப்பார்கள். எதனால் அம்மா சொல்கின்றேன் தெரியுமா? இந்த பெண்ணினுடைய பார்வையும் இந்த பெண் பேசுகின்ற வார்த்தைகளும் எப்பொழுதுமே சரியற்றது. எப்பொழுதுமே அது சரியாக இருக்காது. அடுத்தவர்கள் குடும்பத்தில் எப்பொழுது கெடுதல் நடக்கும் அதை பார்த்து ரசிக்கலாம் என்று விழுந்து விழுந்து பார்க்கின்ற ஒருவர்தான் இந்த ஒரு பெண். அவர் என் குழந்தையே, அம்மா நான் சொல்வதை இப்பொழுது நீ கவனமாக கவனி.
உனக்கு எந்த குடும்பம் மிகப்பெரிய உதவியாக இருந்ததோ அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்களை பற்றி நீ சொல்லாத விஷயத்தையும் அவர்களை பற்றி நீ சொன்ன கருத்துக்களையும் தவறுதலாக திரித்து உன்னை பற்றி அங்கு சொல்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களினுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை கவலைகளையும் அவர்கள் கொட்டி தீர்க்கும்படி இவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, அப்படி அத்தனை கவலைகளையும் கொட்டி தீர்க்கும் பொழுது இடையில் இருக்கின்ற இவர்கள் அதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அதையே தன்னுடைய ஆயுதமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் இந்த நிலையில் இருக்கும் பொழுது நீ அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்திருக்க